மச்சான் என்ன கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன மேட்ரு? பர்வீன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் மாலிக்? உனக்கு சொத்துல எவ்வளோ சேரணுமோ அதை நான் பிரித்து கொடுத்துட்றேன். நம்ம கம்பெனிக்கு சூப்பர்வைசர் வேலையும் அரவிந்துக்கு போட்டு கொடுத்துட்றேன். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ஏதோ விஷயம் என்கிட்ட சொல்ல வரணும்னு நினைக்கிறீங்க, அதே சுற்றி வலிச்சு சொல்கிறீங்க, நேராக சொல்லலாம்ல? இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த ஆடிஷன் சினிமான்னு கூத்தாடி போல வச்சுட்டு இருக்கீங்களே அதை நிறுத்தணும். அதுக்கப்புறம் பொறுக்கித்தனமா ஆட்டோ ஒன்று ஓட்டிட்டு இருக்கீங்களே அதையும் நிறுத்தணும். அதை விட முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்குது. டீச்சர், இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்காமே, என்ன சொல்லுங்கள், கேட்போம் மச்சான். அரவிந்த் இந்து மதத்துலேருந்து முஸ்லீமுக்கு மாறணும். அரவிந்த் எஞ்சுவா போலாம். இருங்க டீச்சர், ஏதோ சொல்ல வராங்க, கேட்டுட்டு போயிடலாம். எழுந்து வா போலாம். பர்வீன், நாங்கள் பேசிட்டு போயிட்டே இருக்கு. நீ சொத்து கொடுக்குறன்றதுக்காக நான் இவன் கனவு நோக்கி ஓடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவனோட ஒய்ஃப். அது மட்டும் இல்லாம நீ மதம் மாறுன்னு சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எம்மதமும் சம்மதம் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். இப்படியே பேசுறதேன்னு வச்சுக்கோங்க, சொத்துல ஒரு நயா பைசா கிடையாது. டீச்சர், நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். மச்சான், ஆல்ரெடி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத சொத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. புரியல நான் எதை சொல்கிறேன்னு? உங்கள் தங்கச்சியை தான். அவள் தான் எனக்கு விலை மதிக்க முடியாத சொத்து. எனக்கு அவ கூட சந்தோஷமாக இருந்தால் அது போதும். உங்கள் சொத்தை நீங்களே வச்சுட்டு உங்கள் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருங்க. வர்த்தா. ஆட்டோகாதல் சீசனை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா கீழ ஆரோ மார்க் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.